பொதுவாகவே T20 வேர்ல்டு கப் வந்து யூஎஸ்ஏல மிகப்பெரிய அளவில் சூப்பராகவே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட அந்த பிச் ரிப்போர்ட் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட மிக தரமானதாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பேட்ஸ்மேன்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தலைவலியை கொடுக்குற பிச்சு தான் அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எந்த விதமான ஸ்கோர் இது வரைக்கும் வரலை அப்படிதான் சொல்லணும். பவுலர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சூப்பராகவே ஒத்துழைக்குது. நம்ம ஐபிஎல்லாம் பார்த்துருப்போம், 250 ஈஸியாக அடிச்சு டார்கெட்லாம் வந்து சேஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு தலைகளாகவே வந்து அமெரிக்காவில் இருக்கிற பிச்செலாம் வந்து மிக சிறப்பான அளவில் பந்து வீச்சுக்கு வந்து பயன்படுற அளவில் தான் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம வந்து ஐபிஎல் வந்து நடக்கும்போது பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருந்தோம். இது மாதிரியான பேட்டிங் சாதகமான பிச்சை வந்து நீங்கள் வேர்ல்டு கப்பில் எதிர்பார்க்க முடியுமானா வாய்ப்பே இல்லை. அங்கே வந்து ஸ்லோ பிச்சு தான் ரெடி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பந்து வீச்சாளர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அது பிச்செல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கணிச்சு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே தான் இப்போ நடக்கிற எல்லா மேட்சுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த பிச்சு வந்து தரம் வந்து சூப்பராகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பவுலர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குது. பேட்ஸ்மேன்களால் இது வரைக்கும் பார்த்தா மிகப்பெரிய அளவில் சாதிக்கவே முடியல அவங்களால. இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ குரூப் ஏ பிரிவில் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம்லாம் நடந்துட்டு சொல்லலாம். பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கிட்ட விழுந்ததாகட்டும், இது மாதிரியான விஷயம் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தொடர்ச்சியாக பாகிஸ்தான் வந்து 2 மேட்ச் வந்து தோத்ததால அவங்க வந்து சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறுவாங்களான்னு பார்த்தா அதுக்கு வந்து மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 2 மேட்ச்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவோ அப்படி இல்லைன்னா அயர்லாந்தியோ ஏதோ ஒரு டீமை வந்து அமெரிக்கா வந்து வீழ்த்துச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் வந்து பாகிஸ்தான் வெளியேறும் நிலை தான் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இந்தியாவும் அமெரிக்காவோ அப்படி இல்லைன்னா கனடாவோ ஏதோ ஒரு டீம் வந்து வீழ்த்திட்டாங்கன்னா இந்தியா வந்து ஆல்ரெடி உள்ள போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும். இந்த நிலைமையில பாகிஸ்தானுக்கு வந்து எந்த விதமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுன்றா சுற்றுக்கு முன்னரே சில வாய்ப்புகள் மட்டும் தான் நம்ம இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா என்ன மாதிரியான வாய்ப்புகள்னா அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட்டை விட்டு தாண்டக்கூடாது, இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அயர்லாந்து கூடயும் கனடா கூடயும் மிக பெரிய அளவுல ஒரு 2 ரன் வித்தியாசத்துல பாகிஸ்தான் ஜெயிச்சா கொண்டும். அப்படி ஜெயிச்சா மட்டும்தான், அதாவது அமெரிக்கா இந்தியா விட மிக சிறந்த ஒரு 2 ரன் வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களால வந்து சூப்பர் 8 சுற்றுக்கு வந்து முன்னேற முடியும். இது மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ரன் ரேட் வந்து ரொம்ப கேவலமா இருக்குங்க. பாகிஸ்தான் வந்து மைனஸ்ல இருக்கு, -0.150. இந்த இதுல இருந்தா பாகிஸ்தானோட ரன் ரேட் இருக்கு. இந்த ரன் ரேட் வச்சு அவங்க எப்படி உள்ள போவாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். ஏன்னா ஐபிஎல்ல ஆர்சிபி வந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான இருக்கும்னு நம்ம நினைக்கணும். அதே போல அமெரிக்காவுக்கு சூப்பர் 8 வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து இன்னும் 2 மேட்ச் இருக்கு. இந்தியா மற்றும் அயர்லாந்து கூட அவங்க வந்து மோத வேண்டியிருக்கும். இதுல வந்து ஏதாவது ஒரு மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணாலே வந்து அமெரிக்காவும் வந்து சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னிற்கு வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்போதைக்கு நிலைமையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சூப்பர் 8 வாய்ப்பை வந்து உள்ள நுழைஞ்சிருச்சு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் வந்து இது மாதிரி ஒரு மேட்ச் இருக்கு. அந்த ஒரு மேட்ச்ல ஜெயிச்சாலே வந்து அமெரிக்காவும் உள்ள போயிடும். அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் இருக்கிற மீதி 2 போட்டிகள் வந்து மிக குறைந்த ரன் ரேட் வித்தியாசம் அவங்க ஜெயிச்சாங்கன்னா கூட பாகிஸ்தானுக்கு உண்டான அந்த வாய்ப்புங்கிறது சுத்தமா மங்கிவிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால இனி வரும் போட்டிகள்ல, அதாவது குரூப் ஏ போட்டிகள் வந்து ஒவ்வொரு போட்டியும் வந்து மிகவும் சுவாரஸ்யமா தான் இருக்கும் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பராகவே நடந்துட்டு இருக்கு, மிகவும் விறுவிறுப்பாவே நடந்துட்டு இருக்குதான் சொல்லலாம். இது மட்டும் இல்லாம சூப்பர் 8 பிரிவுகள் அனைத்துமே வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கிறதால அங்க வந்து பேட்டிங்க்கு ஓரளவுக்கு சாதகமான பிச்சுகள் இருக்கும் என்பதாலையும் அங்க அந்த சூப்பர் 8 பிரிவுகள் வந்து மிகப்பெரிய அளவில் ரன்கள் குவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது ஒரு நமக்கு கண்கூடவா தெரியுது. கண்டிப்பா பார்ப்போம். இனி வரும் போட்டிகளை வந்து எப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருப்போம். நன்றி, வணக்கம்.